தீப ஒளி திருநாளை கொண்டாட வடமாநில தொழிலாளர்கள் சொந்த ஊர் புறப்பட்டதால் திருப்பூர் தொடர்வண்டி நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. நாடு முழுவதும் தீப ஒளி திருநாள் வருகிற 20ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இந்நிலையில் பின்னலாடை நகரமான திருப்பூரில் பணியாற்றி வரும் பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளர்கள் தீப ஒளி திருநாளை கொண்டாட சொந்த ஊர் செல்வதற்காக தொடர்வண்டி நிலையத்தில் காலையிலேயே குவிந்தனர். பிலாஸ்பூர் வரை செல்லும் தொடர்வண்டி வந்ததும் வட மாநிலத்தவர்கள் உடைமைகளுடன் சன்னல் வழியாகவும் கதவுகள் வழியாகவும் தொடர்வண்டிக்குள் செல்ல முண்டியடித்தனர். அப்போது ஏற்பட்ட நெரிசலில் வடமாநில தொழிலாளி ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது. அவரை தொடர்வண்டி காவல்துறையினர் மீட்டு திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே தீப ஒளி திருநாளையொட்டி புத்தாடைகள் வாங்குவதற்காக தமிழகம் முழுவதும் கடை வீதிகளில் கூட்டம் அலைமோதி வருகிறது. திருப்பூர், கும்பகோணம், புதுச்சேரியில் உள்ள கடைகளில் தீப ஒளி திருநாள் விற்பனை களை கட்டத் தொடங்கியுள்ளது. புத்தாடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கூட்ட நெரிசலை பயன்படுத்தி குற்ற செயல்கள் நடைபெறுவதை தடுக்க காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர்.